மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ஒரு வழியா இந்த ரேணுகாவை வீட்டுக்கு நம்ம விஜய் நம்ம மல்லி கூட்டிட்டு வந்துட்டோங்க. ஆனா இதுக்கு மேல தான் வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற உண்மை வந்துட்டு தெரியாம நம்ம விஜய் வந்துட்டு தவிக்க போறாங்க. ஏன்னா இந்த ரேணுகா வீட்டுக்குள்ள வந்ததுமே ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னா நம்ம மனோகரனுக்கு சரியான அடி விழுதுங்க. ஏன்னா அந்த பொம்மையை வந்துட்டு வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிற தருணத்தில் ஒரு கட்டத்தில் நம்ம ரேணுகா பண்ணுறது எல்லாமே வந்துட்டு வெறுத்து போயிடுவாங்களா நம்ம விஜய் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போகிற எபிசோடில் நம்ம ரேணுகா வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி நம்ம மல்லி தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பாடு ஓட்டுறதுலேருந்து இதை பண்ணு அதை பண்ணு ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு வழி நடத்திட்டு இருக்காங்க. இதில் நம்ம விஜய்க்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம மல்லி மேலே அளவு கடந்த காதல் வருது. ஆனால் அந்த ரேணுகா சாப்பிட்டுட்டு இருக்கிற போது இதெல்லாம் நான் சாப்பிடவே கிடையாது, எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம மல்லியோட மூஞ்சிலே வந்துட்டு அந்த ஒரு சாப்பாடை துப்பிடுறாங்க. இதை பார்த்ததும் பயங்கர கோபத்தில் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ரேணுகா நீ என்ன பண்ணுற அப்படின்னு பயங்கரமாக ஒரு அடி அடிச்சிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா கண் கலங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரவுடி கும்பலில் தான் ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு நம்ம ரேணுகாவை இப்படி ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ திரும்ப நம்ம விஜய் வந்துட்டு இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா உண்மையிலே வந்துட்டு இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இவங்களை வந்துட்டு எப்படி சரி செய்யுது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கான ஒரு தகுதியான விஷயத்தை வந்துட்டு பண்ணாங்களான்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா இந்த பைத்தியத்தெல்லாம் வந்துட்டு அப்பவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிக்கணும், பாவம் பார்த்து நம்ம கூட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நம்ம விஜயோட வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு விடுங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் இவங்களை அப்படின்னு ஒரு இலக்காரமான ஒரு வார்த்தையை வந்துட்டு நம்ம மல்லி விடுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம மல்லி இவங்களுக்கு வந்துட்டு தெரியாது, அதுக்குன்னு வந்துட்டு சாப்பாடு இப்படி தான் துப்புவாளா அப்படின்னு ஒரு பக்கம் ரேணுகா அடிக்கிறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கத்திடுறாங்க. இப்போ தாங்க இந்த ஒரு மனசுக்குள்ளே வந்துட்டு நம்ம விஜய்க்கு வந்துட்டு ஒரு கவலையான விஷயமே வருது. நான் எதுக்கு ரேணுகாவை பார்த்துருக்கணும், இறந்து போயிட்டான்னு சொன்னோம் அப்படி இருந்திருந்தா கூட இருக்குமே, இப்படி ஒரு நிலைமையில் பார்க்குறது தான் கடவுள் வந்துட்டு முன்னாடி இந்த ரேணுகால நிப்பாட்டினாலா அப்படின்னு ஒரு பக்கம் கண் கலங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி வந்துட்டு ரேணுகம்மாவுக்கு வந்துட்டு இப்படி ஆகிருக்கக்கூடாது, ரேணுகம்மா என்னை பாருங்கள், நான் தான் உங்கள் பொண்ணு வந்துட்டு வெண்பா அப்படின்னு நம்ம வெண்பா வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு சோகமான நிலையில் தாங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனை நம்ம விஜய்க்கு வருதோ இல்லையோ, ஒரு பக்கம் நம்ம ரேணுகா உயிரோடு இருக்கிறதும் இந்த ஒரு வீட்டுக்கு வந்துட்டதும் இந்த கதிரேசனுக்கும் இந்த நிசாவுக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. எங்கள் அக்கா உயிரோடு இருக்கிற போதே நீ வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கியா, எங்கள் அக்காவை அடிச்சிருக்கியா அப்படின்னு அடுத்தபடியாக இன்னொரு பிரச்சனை வந்துட்டு கிளப்ப போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய் வந்துட்டு என்ன தான் முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு மறக்காமல் வீடியோ வாட்ச் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டிக்காங்க.